இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இது வந்து கிராஸ் பீஸு இந்த மாதிரி இழுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது நேர் பீஸு கிடையாது, இது வந்து கிராஸ் பீஸு. ஷோல்டர் வந்து இவங்களுக்கு 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த நெக்கு வந்து சின்ன அளவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் 2.5 இன்ச்சு தான் நான் வந்து அளவு எடுத்திருக்கேன். அந்த அளவு அவங்களுக்கு தேவையான அளவாக இருந்ததுனால அந்த ஷோல்டர் வந்து நான் தையலுக்கும் சேர்த்து இதில் 2 அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயும் மார்க் பண்ண இடத்துல தான் நான் இப்போது என்னோடய தையலை நான் போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் நீங்கள் மார்க் பண்ணாலே போதும், லைனிங்கோட அடுத்த பகுதியில் மார்க்கிங் வந்து தாராளமாக விழும். இந்த மாதிரி சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் தைக்கிறதுக்கும் பார்த்துக்கோங்க. சுருக்கம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு அதிகமாக துணி இருக்கிற மாதிரி இருக்கும். துணியை கரெக்டாக நீட்டாக எடுத்து வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் தைச்சி விட பாருங்கள். என்ன பார்க்க போகிறோன்னா அதோட தொடர் பதிவு தான் இது. இந்த பதிவில் ஃப்ரண்ட் பக்கம் டாட்டு எப்படி பாயிண்ட் வைக்க போகிறதும் எப்படி பிடிக்க போகிறதுங்கிறத தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் நான் பாயிண்ட் வச்சுருக்கிறது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம டாட்டு பிடிக்கக்கூடிய இந்த சென்ட்ரு புள்ளி. இந்த புள்ளியை கணக்கு பண்ணி இங்கே நமக்கு ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒரு 1.25 இன்ச்சு கேப் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு உடம்பு பொறுத்து தான் அந்த 1.25 இன்ச்சு கேப்பு வந்து வைக்கணும். இப்போ ஆள் ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சென்ட்ரு புள்ளியிலேருந்து ஒரு 1 இன்ச்சு கேப் இருந்தாலுமே போதும் இந்த 3 டாட்டுக்கு. இந்த டாட் வந்து 2 விதமாக பிடிக்கலாம். ஒன்று இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் வந்து கொஞ்சம் நீட்டாக வரும், தெளிவாக இருக்கும். பின்னாடி பக்கம் அதாவது இந்த முன்பக்கம் வந்து சுருக்கடிக்காது, பார்க்குறதுக்கு அந்த டாட்டு ஃபினிஷிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ரொம்பவே தெளிவாக இருக்கும்.
அதே மாதிரி இந்த மாதிரி மடக்கி வச்சு நீங்கள் மார்க் பண்ணி போட்டாலும் இதுவும் நல்லாயிருக்கும். 2 விதமான டாட் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு, எப்படி தையல் போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சென்டர் புள்ளியை கணக்கு பண்ணி தான் நான் 2 இங்கே மடித்து வச்சுருக்கேன். மடித்த பகுதியில் இருந்து தான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1.5 இன்ச்சில் இருந்து அவங்களுக்கு ஹைட்டு 3.5 இன்ச்சு அதிகப்படுத்தியிருக்கேன். அந்த 3.5 இன்ச்சில் இருந்து நான் இப்போ தையல் போட போகிறேன். இப்போ இதில் தையல் போட்டாச்சு. அடுத்து தையல் போடும்போது இந்த பீஸை இந்த கீழே இந்த பிசுறு பகுதி இருக்குது இல்லையா, இந்த பீஸை இந்த தையல் பக்கமாக மடித்து வச்சுட்டு அடுத்த தையலை போட்டு விடுங்க. அவ்வளோதான். இந்த மெயின் டாட் வந்து நம்ம போட்டாச்சு. இந்த 3.5 இன்ச்சிலேருந்து நம்ம கேப்பு ஒரு 1.25 இன்ச்சு வச்சுருக்கோம். 1.25 இன்ச்சு வச்ச பகுதியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு மார்க் போட்டிருக்கோம். மார்க் போட்ட பகுதியில் இந்த இடத்துல ஒரு 1.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சுருக்கோம். இந்த பாயிண்ட் எதுக்காகனா இங்கே பிடிக்கக்கூடிய டாட்டு எங்கே முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பாயிண்ட் வச்சுருக்கோம். இந்த இடத்தையும் இந்த மாதிரி சென்டர் கணக்கு பண்ணி அழகாக இந்த மார்க்கர் கணக்கு பண்ணி மடிச்சுட்டு இதுலேருந்து 1/4 இன்ச்சுக்கு கணக்கு பண்ணி இங்கே முடியக்கூடிய பகுதி இந்த துணியை ஒட்டினாப்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த பக்கம் உங்களுக்கு சுருக்கு அடிக்காமல் ஃப்ளாட்டாக இருந்தது போல் இருக்கும். இந்த ப்ளவுஸ் வந்து போடும்போது எப்படி இருக்கும்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இது வந்து கிராஸ் பீஸுங்கிறதுனால அது இன்னும் அதிகமாகவே எடுப்பாக காட்டும். இப்போ இந்த 2 டாட்டு பிடிச்சாச்சு. அடுத்து 3வது டாட்டு வந்து இந்த 2 டாட்டையும் இப்படி நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த சென்டர் புள்ளியில், அதாவது நம்ம இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சோம் இல்லையா, இந்த பாயிண்டில் நிப்பாட்டும். இந்த பாயிண்ட்டை கணக்கு பண்ணி இந்த அடுத்த டாட்டை இப்படி பிடிக்கணும். நான் எப்படி பிடிச்சிருக்கேன்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 டாட்டையும் இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா 3வது டாட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே விழும். அதை கணக்கு பண்ணி இந்த சென்டரை கணக்கு பண்ணி ஒரு 1.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாட்டோடைய வேலை முடிஞ்சுது. இது இப்படி போட்டால் இப்படி கிண்ண வடிவத்தில் அப்படியே இருக்கும் டாட்டு பிடிக்கிறதுல. இப்போ இது ஒரு மெத்தடை. இப்போ அடுத்த மெத்தடை பாருங்கள். இந்த டாட்டில் நான் வந்து ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சென்டரை கணக்கு பண்ணி இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன். இந்த கோடு எப்படி போட்டேன் அப்படின்னா, இப்போ இதில் நம்ம மடிக்கும் போது இங்கேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இதுலேருந்து இதோடைய உயரம் 3.5 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல நான் ஒரு மார்க் வச்சுக்கிட்டேன். மார்க் வச்சுட்டு 2யும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மார்க்கிங்லேருந்து இதில் சென்டராக கணக்கு பண்ணி நான் ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ சென்டராக கோடு போட இடத்துல நான் இப்போ தையல் போடுறேன். இந்த தையல் எதுக்காகனா நீங்கள் இப்போ இந்த இடத்துல தான் மடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் இப்போ இதில் நம்ம தையல் போட்டது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம 3 டாட்டுக்குமே இந்த மாதிரி நடு சென்டரை கணக்கு பண்ணி நம்ம தையல் போட போகிறோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தையல் எங்கெங்கே போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு துல்லியமாக தெரியும். இதை நான் ஏற்கனவே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது 3.5 இன்ச்சு இந்த உயரம். இதுலேருந்து 1.25 இன்ச்சு பாயிண்ட் வச்சுருக்கேன். பாயிண்ட் வச்ச இடத்துல இருந்து கணக்கு பண்ணி இந்த 3 டாட்டுக்குடைய இடைவெளி வந்து ஒரு 1.25 இன்ச்சு தான். அதை கணக்கு பண்ணி தான் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துல இப்போ ஒவ்வொரு தையல் போட்டாச்சு. இப்போ தையல் போட்ட பகுதியை இந்த மாதிரி நேராக எடுத்து விட்டிங்கன்னா அது நிரப்பாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தையல் போட்ட பகுதியை கணக்கு பண்ணி மடித்து வச்சுருக்கோம். இப்போ மார்க் பண்ண இடத்துல நம்ம இப்போ தையல் போடுறோம். இந்த டாட்டும் அதே மாதிரி தான் பிடிக்கணும். இதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. டாட்டு போடுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அதில் ஒரு தையல் போட்டால் நீட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி தெரியப்படுத்தியிருக்கேன். இதில் வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. 2 டாட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கேன்னு சொல்லி குழப்பிக்க வேண்டாம். 2 டாட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி பாயிண்ட்டு தான். இதில் வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ டாட்டு பிடிக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த பதிவில் பட்டி எப்படி தைக்கணும், அட்டாச் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.